ஒரு குடும்பத்தார் இந்த நிலத்தை தானமாக கொடுத்திருக்கிறார்கள். இது மிக சிறப்பானது. அதை இப்பொழுது பரிசுத்தப்படுத்தி ஆலய கட்டுமான பணிக்காக அதை ஆசீர்வதித்து ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபத்தை நம்ம கீழே வந்திருக்கிற நம்முடைய தென்னிந்திய திருச்சபை திருச்சி தஞ்சை திருமுறையினுடைய குருத்துவ செயலராக இருக்கிற அருள்புணி ராஜா மான்சிங் ஐயா அவர்கள் இந்த பூமியை, இந்த நிலத்தை ஆசீர்வதித்து இந்த கட்டுமானத்திற்காக இதை அர்ப்பணிப்பார். நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கோழிக்குட்டை என்ற இந்த கிராமத்தில் நீர் தங்குகின்ற, நீர் வாசம் பண்ணுகின்ற ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற வேட்கையை இந்த திருச்சபை மக்களுக்கு, இந்த ஊர் மக்களுக்கு நீ கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். திரு பாலசுப்ரமணியம் அவர்களுக்காக, சகோதரி ரூத் அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இரு குடும்பத்தாரும் மனமு வந்து இந்த இடத்திலே கர்த்தருக்கென்று ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய சொந்த இடத்தை தானமாக கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் கொடுத்த இந்த இடத்திலே கர்த்தருக்கென்று இந்த திருச்சபை மக்களுடைய நல்வாழ்வுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஆண்டவரே இங்கே கட்டப்பட போகிற புதிய ஆலயத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் வீட்டை கட்டாராகி அதை கட்டுகிறவர்கள் பிரயாசம் விடுதா என்று நாங்கள் இடத்திலே வாசிக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் இந்த பேராயர் வழியாக கேட்டோம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று நாங்கள் கேட்டோமே. இப்பொழுதும் ஆண்டவரே, ஒரு முழுமையான நம்பிக்கையினாலே, விசுவாசத்தினாலே இந்த இடத்திலே ஆலயத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்ற உறுதியிலே நாங்கள் யாவரும் ஆண்டவரை செபிக்கிறோம். இந்த இடத்திலே உமக்கு மகிமையாக ஒரு ஆலயம் கட்டப்படுவதற்கு நீ எல்லா வகையான அனுகூலத்தையும், தேவைகளையும், கால சூழலையும், பணியாளர்களையும், பொருளாதாரத்தையும் ஆண்டவரே நீ தருகிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த ஆலயம் கட்டப்பட அருள் செய்வீராக. இந்த பகுதியில் இருக்கிற இந்த திருச்சபை, இன்னும் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இங்கே வந்து நம்முடைய பாதத்திலே தங்கி தாவதற்கு தங்களுடைய வாழ்விலே ஆசீர்வாதங்களையும் ஆறுதலையும் சமாதானத்தையும் நல்வாழ்வை பெற்றுக்கொள்ள இந்த ஆலயத்தை நீங்கள் ஆசீர்வதித்து இந்த மக்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டோம் சுவாமி. கர்த்தர் இந்த இடத்திலே உம்முடைய ஆலயம் கட்டப்படுவதற்காக இதை பிரத்யேகப்படுத்தி உம்முடைய கரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இங்கே உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். இந்த இடத்திலே நடைபெறுகிற ஒவ்வொரு பணிகளும் உம்மாலே கண்காணிக்கப்படட்டும், உம்மாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த ஆலயத்துக்கு தேவையான பொருட்கள் மணல், கற்கள், செங்கல், சிமெண்ட், இரும்பு, மரம், ஆண்டவரே சிறப்பான பணியாளர்கள் எல்லாரையும் நீர் அற்புடையாய் தந்த நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கடவுள் இப்படிப்பட்ட ஒரு மாறாத ஆசீர்வாதத்தை நீ செய்ய வல்லவராய் இருக்கிறீரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து நீர் வழிநடத்து சுவாமி. இந்த துவங்குகிற ஆண்டவரே, இந்த துவக்கம் வெகு விரைவாக இந்த ஆலயம் கட்டப்பட்டு மங்கள படைப்பு செய்யப்பட்டு இந்த மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட ஆண்டவரே நீர் கிருபை செய்கிறாக. தேவன் தாமே இந்த காரியத்தை செய்து கொடுப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இப்பொழுது ஆலய கட்டுமான பணி இந்த நாளிலிருந்து ஆரம்பித்தது. நமது பெரம்பலூர் கொள்ளிடம் படை மாவட்ட தலைவர் அருள்பணியின் சகரியார் கிருபாரன் ஐயாவுக்கு இன்றிலிருந்து ஆரம்பிக்கிற இந்த ஆலய கட்டுமான பணியை துவக்கி வைக்கிற அந்த சுபத்தையும் அடையாள செயலாக நாம் இன்று இருக்கிற இந்த செங்கற்களையும் ஆசீர்வதித்து ஜெபிப்பார்.
ஆண்டவரே இல்லத்தின் தலைவராக இருந்து எல்லா நிலைகளிலும் நம்மை வழிநடத்தி வருவதற்காக நாம் கடவுளுக்கு நாம் நன்றி கூறலாம். கற்றை நோக்கி பார்க்கக்கூடிய முகங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை, மாறாக அந்த முகங்கள் பிரகாசித்தது. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அதை கேட்டு அவனுக்கு மறு உத்தரவு அருளினார். ஆமாண்டவரே, இந்த இடத்திலே இந்த ஊர் மக்கள் உம்மை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் பிரகாசித்தது, அவருடைய வாழ்வு பிரகாசித்தது. அதே போல் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்தார்கள், உம்மை பொழுது கொள்ளத்தக்கதாக ஒரு இல்லத்தை கட்டக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பை நீர் இந்த திருமக்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபையார் ஆண்டவரே உம்மிலே பலப்படவும் உம்மிலே ஐக்கியப்படவும் இருக்கத்தக்கதாக இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பத்தக்கதாக ஒரு எண்ணத்தை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல் ஆண்டவரே இந்த இடத்திலே உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக அவர்கள் அந்த மகிமைக்கு ஆண்டவரே அனுபவத்தோடு இருக்கத்தக்கதாக இந்த இடத்துல உம்முடைய ஆலயம் கட்டப்படத்தக்கதாக அவர்களுக்கு நீர் இந்த எண்ணத்தை கொடுத்ததற்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் என்னுடைய மகாகணம் பேராயர் மூலமாக அடிக்கல் நாட்டப்படுகின்ற நாளிலே ஆண்டவரே இன்று தொடங்கி இது நிறைவு செய்யும் பாரு, இன்னும் ஓர் ஆண்டுக்குள்ளாக இது விரைவாக எழுப்பப்படவும் ஆண்டவரே நீரே இவர்களுக்கு வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகிறோம். இதிலே வைக்கிற ஒவ்வொரு செங்கலும் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தவும் இவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கவும் இந்த ஆலயம் கட்டி முடிக்கும் பொழுது அநேக உள்ளங்கள் ஆண்டவரே ஐக்கியப்பட்டு இருக்க கிருபை தாரும். இந்த இடத்தை நீர் பூரணப்படுத்தும், நீர் பரிசுத்தப்படுத்தும். இந்த இடத்திலே வந்து தங்களுடைய முழங்கால்களை ஆண்டவரை முடக்குகிற ஒவ்வொரு எண்ணங்களும் ஆண்டவரே ஆண்டவர்களுக்கு இருப்பதாக அவர்கள் வேண்டுதலும் விண்ணப்பங்களும் ஆண்டவரே முழுமையாக அங்கீகரிக்க கிருபை தாரும். தொடர்ந்து ஆண்டவரே இந்த கட்டுமான பணி ஆண்டவரே நடக்கும் பொழுது இந்த ஆலயத்தை கட்டுகின்ற பொறியாளர் அதே போல இதுல பணி செய்கின்ற அனைத்து பணியாளர்களும் ஆண்டவரே சந்தோஷத்தோட மன நிறைவோட நிறைவாக இருக்க நீ கிருபை தாரும். ஒருவருக்கும் எந்த பழுதும் இல்லாமல் எல்லோரும் சந்தோஷப்பட்டு இதை கட்டி எழுப்ப நீ கிருபை தாரும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் அன்பின் கடவுளே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் கோழிக்குட்டை பகுதியில் ஆரம்பிக்கிற ஆலய கட்டுமான பணியோடும் அதை கட்டுகிற திருச்சபை மக்கள் அனைவரோடும் திருப்பணியாளர்களோடும் இன்றும் இன்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. தயவு செய்து எல்லாரும் உங்கள் இருக்கைகளுக்கு போங்க. காணிக்கை பாடலுக்கு பிறகு நான் தலைவர் 303 கீர்த்தனை பாடுவோம். என்னாலும் நீ துதிப்பாய். ஒன்னு சொல்லுவோம் அப்படியே. எல்லா ஐயரும் வாங்க, எல்லா ஐயரும் வந்து தண்ணி டம்ளர் என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். என்னாள் வரையிலே உன்னதனாய் செய்த என்னாள் வரையிலே உன்னதனாய் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தாரும் பாவங்கள் எத்தனையோ பாலான நோயை அகற்றி குணமாக்கி பாலான நோயை அகற்றி குணமாக்கி பாரி
என்று நேயமதாக ஜீவனை மீட்டதால் எந்நாளுமே துதிப்பாய். நன்மையாளும் வாயை நிறைந்தாரே போற்றியாய். நன்மையாளும் வாயை உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு ஓங்கும் இளமை போலாகவே செய்ததாம் எந்நாளுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே பூமிக்கும் வானத்துக்கும் சாமீபயமுள்ளவர் மேலவர் அருள். சாமீபயமுள்ளவர் மேலவர் அருள். சாலமும் தங்குமே சத்தியமே இது எந்நாளுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். இப்பொழுது நம்முடைய பேரர் ஐயா அவர்கள் அடிக்கல்லை இப்பொழுது திறந்து வைப்பார்கள். அதற்கான பலகையை இப்பொழுது திறந்து வைப்பார்கள். தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயராலே அடிக்கல் நாட்டுதலுக்கான வரலாற்று குறிப்பை திறந்து வைக்கிறோம். ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன். ஆகாய் 1:8. தென்னிந்திய திருச்சபை, திருச்சி, தஞ்சாவூர் திருமண்டலம், உடுமலைப்பேட்டை மறை மாவட்டம், ஹாட்லி சேகரம், தூய மார்க்கு ஆலயம், கோழிக்கோட்டை. ஆலய அடிக்கல் நாட்டு விழா 26/6/2026 வெள்ளிக்கிழமை அன்று ரைட் ரெவரண்ட் டாக்டர் எஸ். சாமுவேல் ராஜதுரை பேராயர், திருச்சி தஞ்சாவூர் திருமண்டலம் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது. ரெவரண்ட் பி. செல்வராஜ் சேகரம் மறைமாவட்ட தலைவர் உடுமலை, திரு வி. ஜோயல் ராஜசேகர் திருப்பணிவடையாளர், திரு பி. மோகனசுந்தரம் சேகர செயலர், திரு எம். ரவிச்சந்திரன் சேகர பொருளாளர், திரு எஸ். ராபின் கட்டடக்குழு பொருளாளர், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் இறைமக்கள். நிலம் அன்பளிப்பு திரு ஜே. பாலசுப்ரமணியம் அண்ட் திருமதி பி. ரூத் விஜயலட்சுமி, கோழிக்குட்டை. கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக.